رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவர் மீது உண்டாகட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய தினத்தினுடைய உரையை நாம் ஆரம்பம் செய்கின்றோம். அல்லாஹுடைய அருளால் தொடர்ச்சியாக நபி தோழருடைய வரலாறுகளை குறித்து நாம் பார்த்து வருகின்றோம். நேற்றைய தினம் அம்ரு பின் ஜமுஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழரை பற்றி பார்த்திருந்தோம். இறுதியாக முடிக்கும் போது நாளைக்கு ஒரு நபித்தோழரை பத்தி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அந்த நபித்தோழருடைய பெயர் ஞாபகம் இருக்குங்களா? சல்மான் அல் ஃபாரிசி அப்படிங்கிற ஒரு நபித்தோழர். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு இந்த சல்மான் அல் ஃபாரிசி அப்படிங்கிற இந்த நபித்தோழரை பத்தி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இவரை பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாக ஒரு மனிதர்கள் உலக அளவிலும் சரி மார்க்க அளவிலும் சரி அவர்கள் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா அந்த மனிதர்கள் கிட்ட அந்த சமூகதார் இடத்துல தேடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் இன்னொரு இடத்துக்கு போக முடியும். ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் சும்மா இருக்க ஒரு நாலு அறைக்குள்ள இருந்து பூட்டி கிடப்பதை போன்று ஒரு கடிவாளமிட்ட குதிரை போன்று அல்லாமல் எப்போது ஒரு மனிதன் தேடல் என்ற இந்த விஷயத்தை அவன் ஆரம்பிக்கின்றானோ, அது மார்க்க தேடலாக இருந்தாலும் சரி உலக தேடலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் தேடல் நிறைந்த ஒரு விஷயம் இருந்தால் மாத்திரம்தான் அவர்கள் அடுத்த ஒரு நகர்வுக்கு அவர்களால் செல்ல முடியும். உதாரணத்துக்கு நம்முடைய பகுதியை எடுத்துக்கோங்க. நம்முடைய பழைய ஹிஸ்டரியை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்முடைய தமிழகத்துல ஒரு விதமான ஒரு வறுமை ஒன்று நமக்கு ஏற்பட்டுச்சு. அந்த வறுமை இருக்கிற நேரத்துல உணவுக்கு வழி கிடையாது, கொடுக்கறதுக்கு எதுவுமே எந்த விதமான சாவகாசமும் அதுல இல்லை. அவன் உணவை தேடி ஒரு பயணம் மேற்கொண்டதின் காரணமாக இன்னைக்கு இந்த இடத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயமே அமர்ந்திருக்கிற நம்மளால உணர முடியுது. அன்னைக்கு நம்முடைய மூதாதியர்கள் இந்த தேடலுங்கிற ஒரு விஷயத்துல உணவுக்காக ஒரு தேடல், அந்த பயணத்திலே வந்து சேர்ந்த இடம்தான் இந்த தாராவிங்கிற பகுதி. உருவான மக்கள் தான் நாம் அனைவரும். அப்ப இது போன்ற ஒரு தேடலுங்கிறதுனாலதான் மக்கள் அடுத்த நகருக்கு போறாங்க. இன்னொரு உதாரணத்திற்கு சொல்றதா இருந்தா, இந்த அமெரிக்காங்கிற இந்த நாடு இருக்கு பாத்தீங்களா, இந்த நாட்டை கண்டுபிடிச்சது யாரு? வாஸ்கோ ட காமா அப்படிங்கிற ஒரு நபர். இவர் ஒரு கப்பல் பிரயாணி. ஒவ்வொரு புது இடமா தேடலாக செல்லுகின்ற பொழுது அமெரிக்காங்கிற ஒரு இடத்தை இவர் கண்டுபிடிக்கிறார். இது மட்டும் அல்லங்க, உலகத்தில் இன்னைக்கு மனிதர்கள் நாம் எதையெல்லாம் இன்னைக்கு நவீன கண்டுபிடிப்புகளாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோமோ அதையெல்லாம் உருவாக்கக்கூடிய நபர்கள் தேடலின் அடிப்படையில் பயணித்ததன் காரணமாக தான் அவர்கள் ஒரு இலக்கை நோக்கி அவர்கள் அடைந்தார்கள். அப்ப அந்த அடிப்படையில இந்த சல்மான் பின் ஃபாரிஸ், இந்த சல்மான் அல் ஃபாரிஸ்ங்கிற இந்த நபித்தோழர் இருக்கிறார் பாத்தீங்களா, இவர் எங்க வாழ்றாரு அப்படின்னு சொன்னோம்னா பாரசீகத்துல இஸ்பஹான் அப்படிங்கிற ஒரு பகுதி. அந்த பகுதியில தான் இவர் தன்னுடைய குடும்பத்தாரோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். குடும்பத்தாரோட தந்தையோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். இந்த தந்தைக்கும் இந்த மகனுக்கும் உண்டான ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா, ஒரு கன்னி பெண்ணை ஒரு குடும்பத்தார்கள் எப்படி அந்த கன்னி பெண்ணை வளர்ப்பார்களோ பாதுகாப்பார்களோ அது போல இந்த சல்மான் பின் ஃபாரிஸ் அப்படிங்கிறவருக்கு மேல அவருடைய தந்தை மிக நீண்ட ஒரு அன்பை பாசத்தை எல்லாம் காட்டி ஒரு பத்திரமாக வளர்த்த உலக இதே தெரியாதவருக்கு. உலகத்துடைய மற்ற நடைமுறைகள்ல மற்ற இடத்துல என்ன நடக்குது, மற்ற மதங்கள்ல என்ன நடக்குதுங்கிறது எதுவுமே தெரியாம முழுக்க முழுக்க தந்தையுடைய அரவணைப்பிலே வளர்க்கப்பட்ட ஒரு நபர் தான் இந்த சல்மான் அல் ஃபாரிஸ். அவங்க இவருக்கு உண்டான ஒரு பிரத்யேக ஒரு வேலை என்ன அப்படின்னா, அவர்களுக்கு என்று ஒரு தெய்வ வழிபாடு இருக்கு. அந்த தெய்வ வழிபாட்டுல நெருப்ப ஏற்படுத்திடுவார்கள். அந்த தெய்வத்துக்கு முன்னாடி ஒரு நெருப்பை வச்சிருவாங்க. அந்த நெருப்பை ராத்திரியும் பகலும் அதை அணையாமல் பாதுகாக்க வேண்டிய ஒரு முக்கிய பொறுப்புல இவருடைய மகன் யாரே சல்மான் அல் ஃபாரிஸ் அவங்க இருக்கிறாங்க. இப்படி தன்னுடைய வணக்க வழிபாடுகளை சிலையை நோக்கி வைத்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்துல ஒரு நெருப்பு வணங்கியாக இருக்கக்கூடிய இந்த சல்மான் அல் ஃபாரிஸுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹிதாயத்தினுடைய அந்த தேடலை ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, இவரு பயங்கரமான ஒரு செல்வந்தர். இவருடைய தந்தை அந்தஸ்திலும் சரி சமூகத்திலும் சரி ஒரு பிரபலமான ஒரு நபர், காசு பணத்துக்கு பஞ்சமே இல்லாத ஒரு நபர் இவருடைய தந்தை. இப்படி இருக்கிற நேரத்துல ஒரு அவசர தேவைக்காக என்ன பண்றாங்கன்னா ஒரு ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ஊருக்கு அனுப்பும் போது என்ன சொல்லி அனுப்புறாருன்னா, சல்மானே இந்த மாதிரி இந்த இடத்துக்கு இந்த வேலைக்கு போங்க, இதை முடிச்சிட்டு விரைவாக மாலைக்குள்ள நீங்க வந்துருங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லி அனுப்பி வைக்கிறார். சல்மான் ஃபாரிஸ் என்ன பண்றாரு அப்படின்னா,
இந்த வேலையை எடுப்பதற்காக பக்கத்துல இருக்கக்கூடிய ஊருக்கு அவர் பயணம் மேற்கொள்கின்றார். அப்படி பயணம் மேற்கொள்ளும் போது ஒரு வேலை நிமித்தமா செல்லக்கூடிய நேரத்தை அந்த கிறிஸ்துவ தேவாலயங்களை பாக்குறாரு. கிறிஸ்துவ தேவாலயம் இதுனா புதுசா இருக்கு, முன்னாடி எல்லாம் பார்த்தது கிடையாது அப்படிங்கறதுனால அதுக்குள்ள போய் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாக்குறாரு. அப்போ அங்க நடைபெறக்கூடிய வணக்க வழிபாடுகள், அங்க அவர்கள் வேதம் என்று ஓதிக்கொண்டு இருந்த ஒரு விஷயம் எல்லாம் அவருடைய உள்ளத்துல அப்படியே கவர்ந்து இருக்கு. கிறிஸ்துவ மதத்துல அவர் அப்படியே கவர்றாரு. கவர்ந்தன இவருக்கு எல்லாம் ஒரே புதுசா இருக்கு. அவர் உன்னிப்பா கவனிக்கிறார். மாலைக்குள்ள சாயங்காலத்துக்குள்ள வீட்டுக்கு வர சொன்னா இவர் சாயங்காலம் முழுக்க அங்கதான் இருக்கு. அந்த வேலையை முடிக்கல. உட்காந்து எல்லாத்துக்கும் இது என்ன கொள்கை, ஏது கொள்கை, இது எங்க ஆரம்பிச்சது, இல்ல ஷாம் நாட்டுலதான் இந்த கொள்கை ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்ன உடனே இவர் எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிறார். இந்த கிறிஸ்துவத்தினுடைய மதத்தினுடைய கோட்பாடுகள் எல்லாம் உள்வாங்கி கிறிஸ்துவத்தின் மீது ஒரு பேர் ஆர்வம் கொண்டவராக இவர் மாறிவிட்டார். இதை அப்படியே கொண்டு போய் என்ன பண்றாருன்னா தன்னுடைய தந்தை இடத்துல, நான் இந்த மாதிரி போனேன், நான் பார்த்த நாம இருக்கிற மதத்தை விட ஒரு சிறந்த மதமாக இந்த கிறிஸ்துவ மதத்தை நான் பாக்குறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னார். சொன்ன உடனே அங்க என்ன அப்படின்னா ரணகலமாகுது. ஒரு கட்டத்துல தந்தை இவன் நம்முடைய கொள்கையை விட்டு போய் விடுவானோ அப்படிங்கிற அஞ்சு என்ன பண்றாருன்னா தன்னுடைய மகனை ஒரு அறைக்குள் வைத்து கட்டி விடுகின்றார் இவருடைய தந்தை. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இந்த சல்மான் அல் ஃபாரிஸ் என்ன பண்றாரு, முடிவு பண்ணிட்டாரு, நம்ம இருக்கிறது சத்திய கொள்கை கிடையாது, வழியேற்ற நாம் இருக்கிறோம், சத்திய கொள்கையை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்பதற்காக கிறிஸ்துவத்தை நோக்கி போகின்றார். என்ன பண்றாருன்னா நைட்டோட நைட்டா ஒரு மனிதர்கிட்ட சொல்லி இருக்கிறாரு, இந்த மாதிரி கிறிஸ்துவ மதத்தினர்கள் வியாபாரத்திற்காக ஷாம் நாட்டுக்கு போனாங்க, ஒரு கூட்டம் போச்சுன்னா என்கிட்ட சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அந்த மனிதர் என்ன பண்றாருன்னா இன்னைக்கு இரவு ஒரு கூட்டம் அப்படியே ஷாம் நாட்டுக்கு அந்த கிறிஸ்துவர்கள் போறாங்க அப்படிங்கிற செய்தியை சொன்ன உடனே தன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு சில பொருளாதாரத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு நைட்டோட நைட்டா அந்த கூட்டத்தாரோட சேர்ந்து நேரா ஷாம் நாட்டுக்கு போய் சேராரு. ஷாம்ல தானே கிறிஸ்துவ மதம் ஆரம்பிச்சுன்னு சொன்னாங்க, அங்கதான் அவருடைய கொள்கை எல்லாம் அதிகமா பேசப்பட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அதனால இவர் என்ன பண்றாருன்னா அந்த கிறிஸ்துவ மக்களோடு சேர்ந்து ஷாம் நாட்டுக்கு போயிடுறாரு. வியாபார குலத்தோடு சேர்ந்து அந்த ஷாம் நாட்டுக்கு போன உடனே அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட கேட்கிறாரு, இந்த மாதிரி உங்களை யார் கிறிஸ்தவ மதத்தை அதிகமாக தெரிந்து வச்சிருக்கிறா, உங்களை சிறந்தவர் யார், அந்த மத போதகர் யார் அப்படின்னு கேட்கும் போது அங்க இருக்கிற நபர்கள் ஒரு தேவ ஆலயத்தை காட்டி இதுக்குள்ள போங்க, அங்க ஒரு பாதிரியார் இருக்கிறாரு, அவர் மார்க்கத்தை போதிப்பார் என்று சொன்ன உடனே நேரம் அவர்கிட்ட போறாரு. போனோடனே எனக்கு கிறிஸ்தவ மதத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன், நான் உங்களுக்கு ஒரு சீடனாக இருக்கிறேன், உங்களோட இருந்து எல்லாத்தையும் நான் கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லும் போது அவரு என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட சேர்த்து வச்சுக்கிறார். இப்படி சேர்ந்து அவரோட இருந்து ஒவ்வொன்னா வாட்ச் பண்ணிட்டு இவர் என்ன சொல்றாரு ஏது சொல்றாருங்கிற எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த சல்மான் அல் ஃபாரிஸ் அவங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா இந்த ஆள் சரி கிடையாது. யாரு? அந்த மத போதகர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த ஆள் சரியே கிடையாது அப்படிங்கிறார். என்ன எதனால சரி கிடையாது அப்படின்னா அந்த மக்கள் இவர் நம்பி ஒரு பொருளாதாரத்தை தர்ம பொருட்களை கொடுக்குறாங்க. அந்த தர்ம பொருட்களையும் செல்வங்கள் என்ன பண்றாரு அப்படின்னா அதை எடுத்துட்டு போய் ஒரு பைக்குள்ள வச்சு ஒரு மண்ணுக்குள்ள தோண்டி புதைச்சு வச்சிடுறாரு. யாருக்கு மத்த மக்களுக்கு யாருக்கும் கொடுக்கறது கிடையாது. தான் சொந்த தேவைக்காக செல்வங்களை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை இவர் பார்த்துட்டார். பார்த்த உடனே இவர் ஆள் சரியில்லையே அப்படிங்கிற கணிச்ச உடனே ஒரு கட்டத்துல அந்த மத போதர் மரணிச்சார், இயற்கையான மரணத்தை அடைஞ்சிட்டார். அந்த மத போதகருக்கு ஒரு நல்ல ஒரு இடத்தை ஏற்பாடு செய்வதற்காக அந்த மக்கள் வராங்க. வந்த உடனே இந்த சல்மான் அல் ஃபாரிஸ் சொல்றாரு, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஆள் சரி கிடையாது, இவர் உங்களுடைய பொருள் எல்லாம் இவருக்காக சேமித்து வைத்துக் கொண்டாருங்கிற அவர் தோண்டி வச்ச எல்லா செல்வத்தையும் எடுத்து காட்டின உடனே அந்த மக்கள் கடுமையான கோபத்திற்கு ஆளாகிற இவன் நம்பி நம்ம ஏமாத்திட்டானே அப்படிங்கிறதுக்காக செத்த அந்த உடலை அதை சிலுவையில் அரைத்து கல்லால் செத்த உடம்ப மறுபடியும் கல்லால் அடிச்சு என்ன பண்றாங்கன்னா அதை அப்படியே விட்டுட்டு அந்த இடத்த காலி பண்ணி மக்கள் போயிடுறாங்க. இந்த சல்மான் அல் ஃபாரிஸ் நம்ம இருக்கிற கொள்கை சரிப்பட்டு வரலையே அப்படிங்கறதுக்காக அங்கிருந்து கொஞ்ச நேரம் மதினாவுக்கு போற வழியில அவர் பயணம் செய்கிறார். மதினாவுக்கு போகல, மதினாவுக்கு முன்னாடி ஷாமுக்கும் மதினாவுக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில அவர் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அப்படி என்ன பண்றாருன்னா அங்க ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் கிட்ட இவர் பழகுறார். அவர் பேர் என்ன அப்படின்னா முஆரியா அப்படிங்கிற ஒரு பகுதியில ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் கிட்ட அவர் சேர்றார். ஒரு கட்டத்துல 4 கிறிஸ்துவ பாதிரியாரை கடந்து கடைசியா இவர் கிட்ட சேர்ந்த உடனே அந்த கடைசி பாதிரியாரும் என்ன ஆகிறார் அப்படின்னா மத போதகரும் மரண தருவாயில இருக்கிறார். இப்படி மரண தருவாயில இருக்கும்போது சல்மான் அல் ஃபாரிஸ் ஒரு நெருடல் அவருடைய உள்ளத்துல இருந்துகிட்டே இருக்கு. என்னதான் நம்ம இது உண்மை நினைச்சாலும் நம்ம உள்ள ஏத்துக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு மன விரக்தி அவருடைய உள்ளத்துல இருக்கு. கேட்கிறாரு, நம்ம இருக்கிற கொள்கை சரிதானா, அடுத்து நான் யாரை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த கிறிஸ்துவ பாதிரியாரை சொல்றாரு,
இன்னைக்கு இந்த கிறிஸ்துவத்தை பேணக்கூடிய மக்கள் உருவாவதை நான் வந்து எதிர்பார்க்கல. அவங்க வந்து உருவாடுற மாதிரி தெரியல, யாரும் நல்லவங்க கிடையாது என்று சொல்லி எங்களுடைய மதத்தின் அடிப்படையில இந்த அரபுலகத்துல ஒரு இறை தூதர் வருவாருங்கிறது எங்களுடைய நம்பிக்கை இருக்கு. அவரை நோக்கி நீங்க போங்க. 3 அடையாளங்கள் என்ன? அவர் தர்ம பொருட்களை சாப்பிட மாட்டார், அன்பளிப்பை ஏதேனும் கொடுத்தால் சாப்பிடுவார், அவருக்கு அந்த நபியினுடைய முத்திரை வந்து அவருடைய மேனியில் இருக்கும் அப்படிங்கிற அந்த செய்தியை சொல்றார். சொல்லிட்டேன்னா அந்த நபரும் மரணம் ஆகிறார். அடுத்து இவர் எங்க போகணும்? அவர் சொன்ன அந்த அடையாளம், ஒரு பேரித்த தோட்டம் எசிரிப்புங்கிற நகரத்துல பேரித்த மரங்கள் அதிகமாக விளையக்கூடிய அந்த இடத்துல இவர் ஒருத்தர் வருவாரு அப்படிங்கிற செய்தி தெரிஞ்ச உடனே அதை நோக்கி பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அரபு கூட்டம் இவர் கடந்து போகுது. அந்த அரபு கூட்டத்தை பார்த்த உடனே என்கிட்ட இருக்கக்கூடிய பேரித்த பழங்கள்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன், என் பேரித்த பழத்தெல்லாம் நீங்க வச்சுக்கோங்க, என்னை எப்படியாவது கொண்டு போய் அந்த மதினா நகர்ல விட்டுருங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் சரி ஒரு எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க ஒரு மோசமான ஒரு கூட்டம். எல்லா பொருளையும் பேரிச்ச பழத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த ஷாமுக்கும் மதினாவுக்கும் நடுவுல வாதில் குரா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு, யூதர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில கொண்டு வந்த உடனே ஒரு யூதனுக்கு அடிமையாக வித்துட்டு போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, வீட்டுல ஊர்ல பாரசீகத்துல நாட்டுல இருக்கிற வரைக்கும் அவர் தான் ராஜா, அவருக்கு தனி அந்தஸ்து தனி மரியாதை, வாப்ப ஒரு சிறந்த சமூக அந்தஸ்தை படைத்தவர். இதையெல்லாம் விட்டு விட்டு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிமையாக, ஒரு யூதனுக்கு அடிமையாக இருப்பார். யூதனுக்கு அடிமைன்னா சாதாரண விஷயம் கிடையாது. இவர் கிறிஸ்தவத்தை ஏத்துக்கிட்டாரா, அந்த நேரத்துல யூதனுக்கு கிறிஸ்தவனுக்கு ஆகவே ஆகாது. ஊருப்பட்ட பஞ்சாயத்து உலக பஞ்சாயத்து அவங்களுக்கு தான். அடிமையா சிக்கன உடனே அந்த யூதனுடைய கோபத்தை எப்படியெல்லாம் காட்டணுமோ எல்லா விதத்திலும் அவர் ஒரு அடிமையாக ட்ரீட் பண்ணக்கூடிய விதம் வந்து ஒரு பரிதாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு, எந்த அளவுக்கு அவர் சொல்றாருன்னா, இந்த தாபியங்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, நபிகளாருக்கு அடுத்து வந்த அந்த தாபியங்கள், அவர்கள் கிட்ட அந்த செய்தியை பதிவு பண்ணும்போது சொல்றாரு, நான் கிட்டத்தட்ட நபிகள் நாயகத்தை சந்திப்பதற்கு முன்னாடி வரைக்கும், நான் விடுதலை ஆவதற்கு முன்னாடி வரைக்கும் 10 எஜமான்களை கடந்து நான் வந்தேன், 10 பேருக்கு அடிமை வேலையை பார்த்துட்டு நான் வந்தேன் அப்படிங்கிற அந்த வருத்தமான விஷயத்த அடுத்த தலைமுறைக்கு அவர் பதிவு பண்றார். அப்ப யோசிச்சு பாருங்க, அப்ப எப்பேற்பட்ட ஒரு அடிமைத்தனத்துல அவர் இருந்திருப்பார் அப்படிங்கிறத ஒரு சிந்தனை ஓட்டத்துல கொண்டு வாங்க. இப்படி இருக்கிற நேரம் தான் என்ன ஆகுது அப்படின்னா, ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் பண்ணி மதினாவுக்கு வராங்க. இவர் எங்க இருக்கிறாரு? மதினாவுடைய மதினாவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நகரத்துல இருக்கிறார். ரசூலுல்லாஹ் அதே நேரத்துல என்ன பண்றாங்க, மக்கால வாழ முடியாம எதிர்ப்பு அதிகமாக இருந்ததுனால அதே டைம் லைன்ல என்ன பண்றாங்கன்னா, அங்கிருந்து ஹிஜ்ரத் பண்ணி நேரம் மதினாவுக்கு வந்து சேரக்கூடிய நேரம். ரசூலுல்லாஹ் மதினாவுக்கு வந்த உடனே அங்க இருக்கக்கூடிய மக்கள் ரசூலுல்லாஹ் எப்படி வரவேற்றாங்க அப்படிங்கறது தெரியும். ரசூலுல்லாஹ் வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே மக்கள் எல்லாம் ஒரு சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட வரவேற்ற ஒரு நிகழ்வு. எல்லாரும் தூதர் பக்கம் போயிட்டாங்க. அநேக பிரதானமான மக்கள் தூதரிடத்துல சென்ற உடனே இந்த சல்மான் அவருடைய எஜமான் இருக்கான் பாத்தீங்களா யூத, அவன் ஒரு நேரத்துல என்ன பண்றான் அப்படின்னா, கோபமா வந்து வீட்டுல உட்காடுறான். என்னமோ நேத்து வரைக்கும் இந்த ஹிஜாஸ் வாசிய சண்டை போட்டுட்டு கிடந்தானுங்க, இன்னைக்கு நம்ம எவனா ஒருத்தர் தூதர் இப்படி அவன் பேச, யாரோ ஒருத்தர் தூதர் கிளம்பி வந்துட்டானம்மா, அவன் பின்னாடி நபின்னு போய் சேர்றாங்களே அப்படின்னு சொன்னோடனே இவருடைய காதுல விழுந்துருச்சு, சல்மானவுடைய காதுல விழுந்துருச்சு. இவர் காதுல விழுந்த உடனே அவர் அந்த நேரத்தை அவர் சொல்றாரு, இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் நான் எனது நிலையில் கிடையாது, எனக்கு மயக்க வர மாதிரி இருக்கு, எனக்கு என்னென்னமோ ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு, ஏன்னா நான் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நபரை வந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவருக்கு ஒரே மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியோடு போய் கேட்கிறாரு, என்ன சொன்னீங்க என்று எஜமானிடம் கேட்கும் போது கோபத்தில் இருந்த அந்த யூதர் அவரை தண்டிக்க ஆரம்பித்து விட்டான். ஏற்கனவே அந்த யூதன் கோபத்துல இருக்கிறான், இவர் வேற போயிட்டு என்ன சொன்னீங்க மறுபடியும் என்ன சொன்னீங்கன்னு கேட்ட உடனே கடுப்பான அவன் அந்த அடிமையை தாக்க ஆரம்பித்து விடுகிறான். சல்மான் அல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தாக்கப்பட்ட அந்த நிலையில இருக்கிற நேரத்துல இவர் பாக்குறாரு, நைட்டோட நைட்டா ஒரு சில பேரித்த பழங்களை எடுத்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, நேரா இறை தூதர் இருக்கிற பகுதிக்கு போறார். முதல்ல அந்த இறை தூதர் அப்பதான் சந்திக்கிறார். சரி ரைட், இறை தூதர் நபின்னு ஒருத்தர் சந்திச்சிட்டாரு, இவர் உண்மையிலேயே நபியா இல்ல பொய்யராங்கிற டெஸ்ட் பண்ணணுமா இல்லையா? அதுக்கு அவர் என்ன பண்ணாருன்னா, அதற்கு முன்னாடி ஒரு கிறிஸ்துவ பாதையை ஒரு வழிமுறை சொன்னார், அடையாளம் சொன்னார் பாத்தீங்களா, 3 அடையாளம். என்ன 3 அடையாளம்? அவர் தர்ம பொருளை சாப்பிட மாட்டாரு, அன்பளிப்ப சாப்பிடுவாரு, அவருடைய மேனில அந்த நபித்துவத்துடைய முத்திரை இருக்குங்கிற சொன்னார் பாத்தீங்களா, அதை ஆராய்ச்சி பண்ற ஆரம்பிக்கிறார்.
ஆராய்ச்சி பண்ண உடனே தர்மத்தினுடைய பொருளை எடுத்துட்டு போய் இந்த மாதிரி இது ஒரு தர்ம பொருளுங்க, இது இங்க யாராவது பாதிப்புக்கு உள்ளானார்கள் உங்களுடைய தோழர்களுக்கோ தர்மமாக கொடுத்து விடுங்க. டெஸ்ட் பண்றாரு. யாரு? சல்மான் அல் பாரிசி டெஸ்ட் பண்றாரு. இவர் தர்மத்தை, இவரு நபியா இருந்து இவர் சாப்பிட்டுக்கிறாரா, இவரா தன்னுடைய செல்வத்தை சேர்த்துக் கொள்கிறாரா, இல்ல தர்மம் பண்றாரு டெஸ்ட் பண்றதுக்காக அதை கொண்டு போய் கொடுக்கிறார். கொடுத்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்ம பொருள் என்று தெரிந்த உடனே அந்த மற்ற சஹாபாக்கள் எல்லாம் திண்ணை தொடரில் அழைத்து உங்களுக்கு உண்டான பொருள் உணவு வந்திருக்குங்கிற எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்தாரு. ஒத்த பேரிச்ச பழத்தையும் எடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடவில்லை. இது பார்த்த உடனே முதல் அடையாளம் என்னாச்சு? கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரெண்டாவது அடையாளம் என்ன? அன்பளிப்பு சாப்பிடுவார். உடனே இவர் என்ன பண்றாருன்னா அடுத்த நாள் போய் இந்த மாதிரி நீங்க அந்த நேற்று தர்ம பொருள் ஷாப்புல நான் பார்த்தேன், நான் உங்களுக்கு அன்பளிப்பு தரணும்னு நினைக்கிறேன், ஏதோ அன்பளிப்பு நீங்க வச்சுக்கோங்க, பேரிட்ட பழங்களை வச்சுங்க அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அன்பளிப்பை சாப்பிட்டார்கள். அதே நேரத்துல தன்னுடைய தோழர்களுக்கும் குடித்தார்கள். ரெண்டாவது அடையாளமும் சக்சஸ். மூணாவது அடையாளம் நபியுடைய மேனியில அந்த இறுதித்துவத்தினுடைய அடையாளம் இருக்கணும். இவர் என்ன பண்றாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓய்வடையக்கூடிய அந்த நேரத்தில் இவரை சுத்தி சுத்தி வராரு. நபிகள் நாயகத்தை சுத்தி சுத்தி வராரு. இப்படி சுத்தி சுத்தி வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்த உடனே இவர் எதுக்காக, என்ன நோக்கத்திற்காக வந்தார் அப்படிங்கிற புரிஞ்ச உடனே என்னுடைய ஆடையினுடைய ஒரு பகுதியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலகி காட்டின உடனே அந்த இடத்துல என்ன இருக்கு? நபித்துவத்தினுடைய முத்திரை இருக்கு. அவ்வளவுதான். அந்த நொடியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி அணைத்தவராக மகிழ்ச்சியோடு நபிகளாரை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்திலே தன்னுடைய வாழ்க்கை நெறியாக அமைத்துக் கொண்டவர் தான் சல்மான் பின் பாரிஸ் அவர்கள். இப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபர் இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பிறகு இவருடைய பங்களிப்பு என்ன, இவர் என்ன செஞ்சாரு, எப்படி வாழ்ந்தாரு, குறிப்பாக நபிகள் நாயகத்தும் இவருக்கும் உண்டான நெருக்கமான ஒரு உறவு என்ன, சல்மான் பின் பாரிஸ் அவர்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையே உண்டான தொடர்பு என்ன, ஒரு செய்தி ஒண்ணு வரும். அந்த செய்தி சொல்லும் போது அல்லாஹ் எந்த அளவுக்கு இந்த நபர் மீது நேசம் வைத்திருக்கிறான் அப்படிங்கிறத உணர முடியும். அப்படியெல்லாம் என்னென்ன செய்திகள் இருக்குங்கிறத இன்ஷா அல்லாஹ் நேரம் இல்லாத காரணத்தினால நாளை தினம் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்ப்போம். நாளை தினம் இதனுடைய தொடர்ச்சி எப்படி செல்வது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை தான் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நேற்றுக்கு உண்டான கேள்வியை அல்ஹம்துலில்லாஹ் பெண்கள் எழுதி அங்க பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு உண்டியல் ஒண்ணு இருக்கும். ஸ்டீல் டப்பால ஒரு உண்டியல் ஒண்ணு இருக்கும். அந்த செப்பல் ஸ்டாண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மேல ஒரு உண்டியல் டப்பா மாதிரி இருக்கும். அதுல உங்களுடைய பதில்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் யாரெல்லாம் கொண்டுட்டு வந்தீங்களோ அவங்க அதுல போட்டுருங்க. இன்னைக்குள்ள ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, அத்தியாயம் 6 சரிங்களா, அல் அன்ஆம்ங்கிற அத்தியாயத்துல 1-60 உண்டான வசனங்கள். இந்த வசனத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியே அவர்கள் கூறுவது உம்மை கவலையில் ஆழ்த்துகிறது என்பதை நாம் அறிவோம். என்ன சொல்றான்னா, நபியே அவர்கள் கூறக்கூடிய விஷயம் உன்னை கவலையில் ஆழ்த்துகிறது என்பதை நம் அறிவோம். அவர்கள் உம்மை பொய்யாக்கவில்லை, மாறாக இந்த கூட்டத்தார்கள் ஒரு பேரை அல்லாஹ் ரப்புல் சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ்வின் வசனங்களையே மறுக்கின்றனர் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தோட முடிகிறான். அந்த கூட்டம் யாரை பத்தி சொல்றான், அல்லாஹ் அதை என்ன பேரை மென்ஷன் பண்றான், அவர்களுக்கு என்ன பேரை கொடுக்கறான் அப்படிங்கறத இன்ஷா அல்லாஹ் இதுதான் கேள்வி. இதற்கு உண்டான பதில பேப்பர்ல எழுதி உங்களுடைய பெயர் இனிஷியலோட எழுதி அந்த டப்பால இன்ஷா அல்லாஹ் போட்டுருங்க. தொழுகை முடிஞ்ச உடனே, நாளைக்கு தொழுகை முடிஞ்ச உடனே நீங்க போட்டுருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.